ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல் சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுமன் கில் திருப்பி பிளேயிங் 11க்கு வந்துட்டாரு. ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா மேட்ச்லயும் சாய் சுதர்சன் தான் நின்று அடிச்சாரு. பட்லரும் கில்லும் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே சாய் சுதர்சன் அவுட் ஆயிட்டாரு. சுமன் கில் ரன் எடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால பட்லரு ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 24 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டாரு அவரு. முகேஷ் சாய் சுதர்சனை செம்மையா ஒரு போல்ட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பட்லர் முகேஷ் ஓவரை கிளின்னு கிழிச்சிட்டாரு. 3 ஓவருக்கு 43 ரன் முகேஷ் கொடுத்திருந்தாரு. ஐபிஎல்ல ரொம்ப நாள் கழிச்சு 50 அடிச்சிருக்காரு. லாங் இன்னிங்ஸுக்கு போவாரு அப்படின்னு எதிர்பார்த்தப்ப 3 பால்ல அவுட் ஆயிட்டாரு. பட்லர் ஆடுற வரைக்கும் நல்லாவே டைம் எடுத்துக்கிட்டாரு. பட்லர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கை அவர் எடுத்து அவர் நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஐபிஎல்ல தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல வாஷிங்டன் சுந்தரை பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அவரு பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச் செகண்ட் பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. சுமன் கில்லோட சேர்ந்து வாஷிங்டன் சுந்தர் 60 பால்ல 104 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் சுமன் கில் சூப்பரா ஆடி 50 அடிச்சாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சுமன் கில் 45 பால்ல 70 ரன் அடிச்சு அவுட்டும் ஆகிட்டாரு. சுமன் கில் ரொம்ப நாள் கழிச்சு லாங் இன்னிங்ஸ் இன்னைக்கு தான் ஆடினாரு. ரொம்ப நாள் கழிச்சு வாஷிங்டன் சுந்தரும் பேக் டு ஃபார்ம். எல்லா பாலுமே 6, 4 அடிக்காம கிடைச்ச பால் மட்டும் கேப் பார்த்து 4 அடிச்சாரு. நல்ல ஈஸியான பால், அதை செலக்ட் பண்ணி 6 ஆடினாரு. வாஷிங்டன் சுந்தர் செமையா ஆடி 30 பாலுக்கு 50 அடிச்சாரு. அதுவும் 6 அடிச்சு 50 போட்டாரு. அதுக்கு அடுத்த பாலே ஒரு 4 அடிச்சு அதுக்கு அடுத்த பால் அவுட்டும் ஆகிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் இதே ஃபார்மை எல்லா மேட்ச்லயும் கண்டினியூ பண்ணணும். குஜராத் டைட்டன் செமையா ஆடி 20 ஓவர்ல 210 ரன் அடிச்சாங்க. 211 டார்கெட். மேட்சை ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோலா தான் வச்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 5 பவுலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சம்பந்தம் இல்லாம 6வது பவுலரா விப்ராஜுக்கு ஒரு ஓவர் கொடுத்து அந்த ஓவர்ல 23 ரன் போயிடுச்சு. அந்த ஓவர்ல தான் ஜிடி சைடு மேட்ச் மாறினுச்சு. பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆயிருக்கிற நேரத்துல நியூ பவுலருக்கு கொடுக்க கூடாது. அந்த நேரத்துல பிரேக் த்ரூ கொடுக்குற பவுலருக்கு தான் கொடுக்கணும். 111 டார்கெட் அப்படின்னு வந்த கேஎல் ராகுலும் நிஷாங்காவும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் 10 பால் டைம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நிஷங்கா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப நிஷங்கா அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே நல்ல கிளாசிக்கா இருந்துச்சு. பவர் பிளேல 63 ரன் அடிச்சிட்டாங்க. சூப்பரா ஆடிட்டு இருந்த நிஷங்கா கிருஷ்ணா ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பார்ட்னர்ஷிப் 76 கொடுத்திருந்தாங்க. அடுத்து வந்த சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட் பாலே ஊகுலி போட்டு ரஷீத் கான் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலுக்கு ஒழுங்கான பார்ட்னர்ஷிப் யாருமே கொடுக்கல. கேஎல் ராகுல் மட்டும் தனியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த மில்லர் 10 பால்ல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு ரிட்டையர் ஹெட்ல உள்ள போயிட்டாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த கேஎல் ராகுல் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் ஏர்கர் பால்ல கீப்பர் கேட்ச் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அவரு 92 ரன் அடிச்சிருந்தாரு. கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மில்லர் மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு. டேவிட் மில்லர் அடிக்க வேண்டிய பாலை மட்டும் அடிச்சு ரன்னை கொண்டு வந்தாரு. நல்லா ஆடின மில்லர் 6 பாலுக்கு 13 ரன் அந்த மாதிரி ரன் ரேட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒரு 6 அடிச்சு 2 பாலுக்கு 2 அந்த மாதிரி இதுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஈஸியா வின் பண்ணிடுவாங்க டெல்லி அப்படின்னு பார்த்தா 2 பாலுக்கு 2 ரன் அடிக்கிறப்ப குல்தீப் கிட்ட ஸ்ட்ரைக் கொடுக்காம நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு ஆட போய் மேட்சை விட்டுட்டாரு. 1 பாலுக்கு 1 ரன் அடிக்கிறப்ப கீப்பர் அருமையான த்ரோ அடிச்சு ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. அந்த 2 பாலுக்கு 2 ரன் இருக்கிறப்பவே சிங்கிள் கூட இருந்தா சூப்பர் ஓவராவது கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த இன்ஜுரியில மில்லர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நல்ல மேட்ச் தான். மேன் ஆஃப் த மேட்ச் ரஷீத் கானுக்கு கொடுத்தாங்க. 3 ஓவர்ல 17 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரஷீத் கான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லு போட்டு கொடுத்திருக்காரு. இது பார்க்கவே நல்லா இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் லாஸை சந்திக்கிறாங்க. அதே மாதிரியே குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச் ஓவராலா எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் இந்த மேட்ச் வின் பண்ண முடிஞ்சிச்சு. குஜராத்துக்கு இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் வின். 6வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.